பாகம் 166. அரவிந்த் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அக்ரிமெண்டை பார்த்தவளுக்கு இது அவளுக்கான ட்ராப் என்று தெளிவாகவே புரிந்தது. இருந்தாலும் அவந்திகாவிற்கு அகிலனை விட வேறு எதுவும் பெரிதாக தோன்றவில்லை. அதனால் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த அக்ரிமெண்டில் சைன் போட்டாள். அரவிந்தோ அவந்திகா அந்த அக்ரிமெண்டில் சைன் போடுவாளா மாட்டாளா என்று குழம்பிக் கொண்டிருந்தான். நல்ல வேளையாக அவள் சைன் போட்டிருந்தாள். ஆனால் அவன் இதெல்லாம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவன் மனதுக்குள் மட்டுமே வைத்திருக்கும் ரகசியம். அந்த ரகசியம் வேறு ஒன்றுமில்லை, அவந்திகாவை அவன் பிரிய விரும்பவில்லை என்பதுதான். அவந்திகாவை பழிவாங்கத்தான் அவன் கான்ட்ராக்ட் போட்டு திருமணம் செய்திருந்தாலும் இப்படி ஒரு பழிவாங்கும் சூழலில் அவன் அவந்திகா மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள நினைத்திருக்கவில்லை. அவன் குழந்தை பழிவாங்குவதின் மூலமாக பிறக்க அவன் துளியும் விரும்பியிருக்கவில்லை. அவன் கருத்தடை மாத்திரை கொடுக்க இதுவும் ஒரு காரணம்தான். அரவிந்தை பொறுத்தவரை இருவரும் மனம் ஒத்து காதலோடு இணைந்தால்தான் அவர்களின் குழந்தை இந்த பூமிக்கு வந்ததாய் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதை விட்டுவிட்டு கடமைக்கே என அவந்திகா வயிற்றில் குழந்தை உருவாவதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இது ஒரு காரணம் என்றால் இன்னொரு காரணம், குழந்தை உருவாகிவிட்டால் அவந்திகா அரவிந்தை விட்டு போய்விடுவாள் என்கிற பயம். ஆனால் இதனால்தான் நான் உனக்கு மாத்திரை கொடுத்தேன் என்று அரவிந்தால் அவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியவில்லையே. அப்படி ஒரு மன இறுக்கத்தில் சூழ்நிலை கைதியாகத்தான் அவனும் இருந்தான். அரவிந்தை பொறுத்தவரை அவனின் மொத்த உலகமாக அவந்திகா இருந்தாள். அந்த உலகத்தை தன் பக்கமாக வைத்துக் கொள்ள என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் அரவிந்த் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த ட்ரீட்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் அப்படித்தான். அவந்திகாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஐடியா சரியானதாக இருக்கும் என்று தோன்றியது. அவந்திகாவிற்கு அகிலன் மிகவும் முக்கியமானவன். அவனுக்கு ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்டிற்கு ஏற்பாடு செய்தால் அவந்திகா நிச்சயம் சந்தோஷப்படுவாள். தன் மீது அவந்திகாவிற்கு இருக்கும் தவறான எண்ணம் மாறும் என்று அரவிந்த் நம்பினான். ஆனால் அரவிந்தின் நம்பிக்கை முழுதாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கவில்லை. அவந்திகா அக்ரிமெண்டில் சைன் செய்த போது அவளின் கைகள் நடுங்கியதை அரவிந்த் கவனிக்கவே செய்தான். சோ அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது இன்னமும் எந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. அதற்கு காரணமும் அவனின் செயல்தானே. அதனால் அவந்திகாவிற்கு அந்த விளக்கமும் கொடுக்க முடியாத நிலையில் வாயடைத்து போயிருந்தவன் அவள் சைன் போட்டிருந்த அக்ரிமெண்டை வாங்கி அவன் பக்கமாக வைத்துக் கொண்டான். அதற்கு பிறகு இருவருமே எதை பற்றியும் பேசிக்கொள்ளவில்லை. கார் எங்கேயோ வேகமெடுத்து போய்க் கொண்டிருந்தது. அதுவரை கார் டோர் பக்கமாக சாய்ந்து கொண்டு கண்ணை மூடி ரிலாக்ஸ் ஆக அமர்ந்திருந்த அவந்திகா எதர்ச்சையாக கார் கண்ணாடி வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயமே புரிந்தது. கார் அவர்களின் வீட்டை நோக்கி போகவில்லை, வேறு ஏதோ ஒரு ரூட்டில் போய்கொண்டிருக்கிறது என்று. உடனே வேகமாக அரவிந்தை திரும்பி பார்த்தவள் ஏதோ பேச வந்துவிட்டு எதுவும் பேசாமல் திரும்பவும் கார் கண்ணாடி வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். அரவிந்தோ அவந்திகாவின் இந்த ஆக்ஷனை எல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் வேறு ரூட்டில் போகிறான் என்று தெரிந்திருந்தும் அவனிடம் இப்போ நாம எங்க போறோம் என்று ஒரு வார்த்தை கூட அவள் கேட்கவில்லை. முன்பெல்லாம் அரவிந்த் மீது அவளுக்கு பயம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சமயங்களிலெல்லாம் ஏதாவது தொணவென்று கேள்வி கேட்டு அரவிந்திடமிருந்து மொக்கை வாங்கி கொண்டிருப்பாள். ஆனால் இந்த முறை கேள்வி கேட்பதற்கு கூட வாயை திறந்து பேசிவிடக் கூடாது என்று அமர்ந்திருப்பவளை பார்த்தவனுக்கு மேலும் தவிப்பானது. இதற்கெல்லாம் காரணம் அவன் போட்ட விதைதானே. இப்பொழுது அதன் பலனைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் பலனை அனுபவிக்கும் போதுதானே வலிக்கவே செய்கிறது. அவந்திகாவின் அமைதி அரவிந்தை தடுமாற வைத்தது.
அவளின் அமைதியில் தடுமாறியவனாய் அவனே பேச ஆரம்பித்தான். இப்போ ராக்கி டீம் லீடரை தான் பார்க்க போறோம் என்று அரவிந்த் கூறியதும் அதை கேட்டு அவந்திகா ஜெர்க்கானாள். என்னது, ராக்கி டீம் லீடரா? அவனே ஒரு அரமண்டலாச்சே. அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் பேசியும் அவன் கொஞ்சம் கூட மனசு இறங்காம நோ மீன்ஸ் நோ தான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவ எதுக்கு அவனை பார்க்க போறான்னு தெரியலையே. இந்த சைக்கோவும் அந்த அரமண்டலும் ஒன்னா மீட் பண்ணா என்ன நடக்கும்னு வேற புரியல. இதுக்கு நடுவுல நான் வேறயா? கடவுளே, இருக்கிற பிரச்சனை போதாதா, இப்ப இப்படி ஒரு பிரச்சனை, அதுவும் இன்னைக்கே கொடுத்துதான் ஆகணுமா என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டவள் அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் அரவிந்தை பார்த்து பேச ஆரம்பித்தாள். நீங்க இன்னும் அந்த ராக்கி லீடரை விடலையா? அவருக்குத்தான் டீம்ல ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரே என்று அவந்திகா கடுப்பாக கேட்கவும், அரவிந்தோ, அவன் நல்ல பிளேயர், எப்படிப்பட்ட காம்படிஷனா இருந்தாலும் அவனால ஹேண்டில் பண்ண முடியும். சோ அப்படி ஒருத்தன் நம்ம டீம்ல இருக்கிறது நம்ம டீமுக்கு ஸ்ட்ரென்த் என்று அரவிந்த் பொறுமையாக ராக்கி டீம் லீடரான ஆகாஷின் திறமையை விளக்கினான். ஆனா அவர்தான் டீம்ல சேர நாட் ஓகேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்று அவந்திகா பேசுவதற்குள் இன்னைக்கு அவன் ஓகே சொல்லிடுவான் என்று அரவிந்த் அழுத்தம் திருத்தமாக கூறவும் அவந்திகா வாயை மூடிக்கொண்டாள். அவந்திகாவிற்கு அதற்கு மேல் என்ன பேசுவது என்றே புரியவில்லை. அன்று அவந்திகா அவ்வளவு தூரம் பொறுமையாக அவள்தான் அமிர்தா என்கிற விவரத்தை கூறி அரவிந்தின் விடா முயற்சியை பற்றியெல்லாம் சென்டிமெண்டாக பேசி அவனை கன்வின்ஸ் செய்ய முயற்சி செய்தாள். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டவன் கடைசியாக நோ என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான். அவந்திகாவின் பொறுமைக்கே அதுதான் பரிசாக கிடைத்திருந்தது. அப்படி இருக்க இந்த அரவிந்த் அங்கு போய் என்ன செய்ய போகிறானோ, அரவிந்தின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று அவந்திகாவிற்கு கேள்வியாகத்தான் இருந்தது. ஒருவேளை அவந்திகாவை இப்படி லாக் செய்திருப்பது போல ஆகாஷையும் லாக் செய்து விடலாம் என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறானோ? ஆனால் ஆகாஷ் ஒன்றும் அவந்திகா இல்லையே. அவந்திகாதான் விதியாலும் அரவிந்தின் சதியாலும் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அரவிந்த் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய்க் கொண்டிருக்கிறாள். அதற்காக எல்லோரும் அப்படி இருப்பார்களா என்ன? அரவிந்த் அவந்திகாவிடம் காட்டும் முறுக்கை எல்லாம் ஆகாஷிடம் காட்டினால் நிச்சயம் மூக்கு உடைப்பட்டுத்தான் திரும்ப போகிறான் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. சரி, ஏதாவது ஒன்று நடந்துவிட்டு போகட்டும், எது நடந்தாலும் அது தனக்கு நல்லதுதான் என்று ஒரு வழியாக அவள் மனதை தேற்றிக்கொண்டாள். ஒருவேளை அரவிந்த் பேசி ஆகாஷ் ஓகே சொல்லிவிட்டால் டீமிற்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைத்து விடுவான். இதுவே அரவிந்த் பேசியும் ஆகாஷ் நோ சொல்லிவிட்டால் அது அரவிந்திற்குத்தான் நோஸ்கட் ஆகிவிடும். அப்படியாவது அரவிந்தின் திமிருக்கு பதிலடி கிடைத்தால் சரிதான் என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டாள். அவந்திகா இப்படியாக தீவிர யோசனையில் இருக்க கார் ஒரு ஹோட்டல் பார்க்கிங்கில் நின்றது. அரவிந்த் அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு பிரைவேட் ரூமிற்கு செல்ல அவந்திகாவும் அவன் பின்னாலேயே ரூமிற்குள் சென்றாள். இருவரும் காஃபியை குடித்துக் கொண்டு ஆகாஷிற்காக அந்த அறையிலேயே காத்திருக்க துவங்கினர். நேரம் போய்கொண்டே இருந்தது. ஆகாஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்த நேரத்தை கடந்து 15 நிமிடங்கள் ஓடியிருந்தது. ஆகாஷோ வந்த பாடில்லை. அரவிந்த் எவ்வளவு பெரிய ஆள், அவனே வந்து காத்து கொண்டிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் ஆகாஷோ இதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் மீட்டிங்கிற்கு வராமல் இருக்கவும் அவந்திகாவிற்குத்தான் இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னதான் இந்த அரவிந்த் எனக்கு வில்லனா இருந்தாலும் ப்ரொஃபஷனலா பார்த்தா அரவிந்த் எவ்வளவு பெரிய ஆள். அப்படி இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இவ்ளோ நேரமா அரவிந்தையே வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கான்னா இந்த ஆகாஷ் பயங்கர திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. இந்த 2 திமிர் பிடிச்ச திமிங்கலத்துக்கு இடையில நான் வந்து சிக்கியிருக்கேன். என்ன நடக்க போகுதோ? டே ஆகாஷ், இன்னும் என்னதாண்டா பண்ற? சீக்கிரம் வந்து தொலைடா என்று அவந்திகா சலித்து கொண்டாள். ஆனால் அரவிந்தோ எந்த முகபாவத்தையும் காட்டிக்கொள்ளாமல் 2வது காஃபியை குடிக்க ஆரம்பித்திருந்தான். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு ஷாக் ஆனது. அவளுக்கு இருந்த டென்ஷனில் பாதி கூட அரவிந்திற்கு இருக்கவில்லை. அவ்வளவு காமாக நிதானமாக வெயிட் செய்து கொண்டிருந்தான்.
நேரம் இன்னமும் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை ஆகாஷ் அரவிந்திற்கு பயந்து எங்கேயாவது தலைமறைவாகிவிட்டானோ என்று கூட அவந்திகாவிற்கு சந்தேகம் முளைக்க துவங்கியது. அவள் கையை பிசைந்து கொண்டு பதட்டமாக அமர்ந்திருக்க அரவிந்த் சடனாக எழுந்து அந்த அறையில் இருந்து வெளியே சென்றான். அரவிந்த் அப்படி வெளியே போனதும் அவந்திகாவிற்கு பகீர் என்று இருந்தது. ஓகே, அரவிந்த் பொறுமையோட லிமிட் முடிஞ்சிருச்சு போல, இப்போ கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டவள் அரவிந்த் பின்னாலேயே ரூமில் இருந்து வெளியே செல்ல, அரவிந்தோ அவர்கள் இருந்த அறைக்கு அருகில் இருந்த அறை கதவை தட்ட ஆரம்பித்தான். இதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு பீதியானது. அரவிந்த் எதற்கு இப்படி அடுத்தவர் அறை கதவை தட்டி கொண்டிருக்கிறான்? ஏதாவது புது பிரச்சனையை இழுத்து விட்டு விடுவானோ என்று அவந்திகா கதி கலங்கி போய் நின்று கொண்டிருக்க, அரவிந்தோ, நீ இந்த ரூம்குள்ளதான் இருக்கேன்னு தெரியும், கொஞ்சம் வெளியே வரியா என்று அரவிந்த் கூறியதும் அடுத்த சில நொடிகளில் அந்த அறை கதவு திறக்கப்பட்டது. அந்த அறையில் இருந்து வெளிவந்தவனை பார்த்ததும் அவந்திகா ஒரு பெரிய பட்டாம்பூச்சியே போகும் அளவுக்கு ஷாக்கில் ஆ என்று வாயை திறந்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் இருந்து வந்தது வேறு யாருமல்ல, அரவிந்தும் அவந்திகாவும் இவ்வளவு நேரமாக யாருக்கு காத்திருந்தார்களோ அதே ஆகாஷ் தான். அவனை பார்த்த அவந்திகாவிற்கு பயங்கர ஷாக்காகவும் கடுப்பாகவும் இருந்தது. அட கடுப்புக்கு பிறந்த காண்டாமிருகமே, பக்கத்து ரூம்ல இருந்துட்டா இவ்ளோ நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்ச. இதை எப்படி இந்த அரவிந்த் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இவ 2 காஃபி குடிக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியலையே என்று அவந்திகா பீதியில் அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ கூலாக ஆகாஷை பார்த்தான். ஆகாஷ், உங்களுக்காக நாங்க புக் பண்ண ரூம் இங்க இருக்கு, நீங்க ரூம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று அரவிந்த் ரொம்பவும் கூலாக பேசவும், அவந்திகாவிற்கு இங்க என்னடா நடக்குது என்பது போல ஜர்க்கானது. இவ்வளவு நேரமாக அரவிந்தோடு காத்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கே ஆகாஷ் செய்தது எரிச்சலைத்தான் உண்டாக்கி இருந்தது. ஆனால் உண்மையில் எரிச்சல் பட்டு சண்டை போட வேண்டிய ஆளோ கூலாக உரையாடல் நடத்தி கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு அவள் பார்ப்பதெல்லாம் நிஜமா இல்லை கனவா என்று குழப்பமானது. அவளை பொறுத்தவரையில் அரவிந்த் ஒரு முரடன், கோபக்காரன். அவனுக்கு அவ்வளவு எல்லாம் பொறுமை இருக்காது. எடுத்ததும் சண்டை போட துவங்கி விடுவான். அரவிந்தை யாராவது கோபப்படுத்தினாலே அடிதடி அளவில் அவன் இறங்கி விடுவான் என்றுதான் அரவிந்தை பற்றி அவளுக்குள் ஒரு இமேஜ் இருந்தது. ஆனால் அரவிந்தோ அதற்கெல்லாம் நேர்மாறாக நிதானமாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு குழப்பத்தில் வியர்க்கவே ஆரம்பித்திருந்தது. அரவிந்தான் இப்படி அமைதி அக்கப்போராக பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு ஆகாஷோ அம்பி கணக்காக பேச ஆரம்பித்திருந்தான். ஹாய் மிஸ்டர் அரவிந்த், நீங்க கேமிங் கிளப் ஸ்டார்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். கிளப் ஸ்டார்ட் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல. ரைட் என்று கூலாக பதில் சொல்ல, அவந்திகாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. டே ஆகாஷ் பைத்தியமே, இப்பதான் கேள்வியே படுறியா? அன்னைக்கு 1/2 மணி நேரமா நான் என்னடா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பாங்கிற மாதிரி முதல்ல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. நிஜமாவே நீங்க 2 பேரும் பைத்தியமா? இல்ல இப்படி மைண்ட் வாய்ஸ்லயே பேசி காலத்தை ஓட்டிட்டு இருக்கேனே, நான் தான் பைத்தியமாகிட்டேனா? கடவுளே, இந்த மைண்ட் வாய்ஸும் இல்லனா இவனுங்க இம்சை தாங்காம நான் பைத்தியம்தான் ஆகிருவேன் போல. இவனுங்க கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா என்று புலம்பிக் கொண்டவள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆர்வமாக பார்க்க துவங்கினாள். ஆனால் அடுத்து நடக்க இருந்ததுதான் அவந்திகாவிற்கு மிக பெரிய ட்விஸ்டாக இருந்தது. வருகிறவன் போகிறவன் எல்லாம் அவந்திகாவிற்கு ஆப்பு வைக்கவே வருவார்கள் போல என்கிற கதையாக ஆகாஷ் கண்டிஷனுக்கே கண்டிஷன் போடும் தொனியில் பேச ஆரம்பித்திருந்தான். எங்கிருந்து எதை தூக்கி போட்டாலும் அது அவந்திகாவின் தலையிலேயே வந்து விழுகிற கதையாகத்தான் இந்த சம்பவமும் மாறிக்கொண்டிருக்க, விழப்போவது வெடிகுண்டா இல்லை பூப்பந்தா என்று புரியாமல் ஒவ்வொரு நொடியும் திக் திக் நொடிகளாக ஓடிக்கொண்டிருந்தது. பாகம் 167. அரவிந்திற்கும் ஆகாஷிற்கும் நடுவில் வார்த்தை யுத்தம் ஆரம்பித்திருந்தது.
எஸ், கேமிங் கிளப் உருவாக்க நான் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன். நீங்களும் அந்த கிளப்ல சேர இன்ட்ரெஸ்டா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அரவிந்த் என்னவோ ஆகாஷ் சம்மதம் சொல்ல வந்திருக்கிறான் எனும் ரேஞ்சுக்கு பேசினான். ஒரு வகையில் பார்த்தால் இந்த டீலுக்கு விருப்பம் இருப்பதால் தான் ஆகாஷ் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கண்ணோட்டத்தில்தான் அரவிந்தும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு ஆகாஷின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக அவந்திகா ஆர்வமும் பதட்டமுமாக ஆகாஷையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷோ கேஷுவலாக, உங்க டீலுக்கு நான் ஓகே சொல்லணும்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு என்று அரவிந்தின் டீலுக்கு அவன் பாதி தூரம் ஓகே சொல்லும் மோடுக்கு வந்திருந்தான். இது அரவிந்த் எதிர்பார்த்த விஷயம் என்பதால் அரவிந்துக்கு அவன் பதில் ஒன்றும் பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கவில்லை. ஆனால் இதை கேட்ட அவந்திகாவிற்குத்தான் ஜெர்க்கானது. அட நல்லவனே, am I a joke to you? அன்னைக்கு அவ்வளோ தூரம் என்னோட எல்லா சாமர்த்தியத்தையும் யூஸ் பண்ணி பேசினப்போ கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம இருந்துட்டு இப்போ அரவிந்த் சார் வந்ததும் ஓகேன்ற லெவல்ல பேசுறானே, என்னங்கடா நடக்குதுங்க என்று அவந்திகா மனதுக்குள் சலித்துக் கொண்டாள். ஆகாஷோ அவனின் கண்டிஷனை பற்றி கூற ஆரம்பித்திருந்தான். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்க ஆஃபர் பண்ற ட்ரைனிங் எனக்கு வேண்டாம். பிகாஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கற தகுதி யாருக்கும் இல்ல, எக்ஸெப்ட் ராஜன் அண்ட் தியா. அவங்க 2 பேரை தவிர வேற யாருக்குமே அந்த தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று ஆகாஷ் சொல்ல, அதை கேட்ட அவந்திகா கண்ணை கூட சிமிட்ட மறந்து அவனை ஆ என்று பார்த்து கொண்டிருந்தாள். பிகாஸ் அந்த தியாவே அவந்திகாதானே. இதை அவளால் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பக்கம் அவந்திகாதான் அந்த தியா என்றால், இன்னொரு பக்கம் அந்த ராஜன் எனும் பிரகஸ்பதி சாட்சாத் நம் அரவிந்தாயிற்றே. சோ இருவரையுமே நேருக்கு நேர் வைத்துக்கொண்டு பாவம் ஆகாஷ் விவரம் புரியாமல் பேசிக் கொண்டிருந்தான். அவந்திகாதான் ஆகாஷின் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் திடுக்கிட்டு போனாலே ஒழிய அரவிந்த் எனும் ரோபோ மனிதன் இன்னமும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தான் நின்று கொண்டிருந்தான். அவனின் ரியாக்ஷன் இல்லாத முகத்தை பார்த்த அவந்திகா, இந்த அரவிந்த எதுல செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே, என்னவோ போர்ச்சுகல் காலத்து போகர் மாதிரி இப்படி எந்த ரியாக்ஷனும் காட்டாம நின்னுட்டு இருக்கான் என்று அவள் அரவிந்தை மனதுக்குள் கலாய்த்து கொண்டிருக்க, ஆகாஷ் அவனின் அடுத்த கண்டிஷனை கூற ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் கண்டிஷன், காம்படிஷன் அப்போ என்டையர் டீமும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க டீமுக்காக ஸ்பான்சர் பண்றதாவே இருந்தாலும், பட் அதுக்காக நீங்க எங்க ட்ரைனிங்லயோ காம்படிஷன்லயோ தலையிடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சோ இதுக்கு உங்களுக்கு ஓகேனா ஃபர்தரா பேசுவோம் என்று ஆகாஷ் திட்டவட்டமாக கூறவும், இதை கேட்ட அவந்திகாவிற்கு அடுத்த அதிர்ச்சி. என்ன இது, ட்ரெய்னர் நானா இல்ல இவனா? இவன் சொல்றத பார்த்தா டீமுக்கு ட்ரெய்னரா அவனே இருக்கணும்னு சொல்ற மாதிரில இருக்கு. அப்போ எனக்கு அங்க என்னதான் வேலை? இவனை நல்ல பிளேயர்னு நம்பி டீமுக்குள்ள கொண்டு வர பார்த்தா இவன் டீமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஏன் வேலைக்கு ஆப்பு வைக்க பாக்குறானே. இதுக்கு அரவிந்தோட பதில் என்னவா இருக்கும்னு தெரியலையே. இந்த ஆகாஷோட கம்பேர் பண்ணும்போது அரவிந்துக்கு அம்ருதா முக்கியமா படுவாளா, இல்ல அம்ருதாவ அம்போன்னு விட்டுருவானா? அப்படி விட்டுட்டா அடுத்து நான் என்ன பண்றது என்று அவந்திகா பதட்டத்தில் அரவிந்தை பார்த்தாள். ஆனால் அரவிந்தோ கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாமல் கூலாக நோ வே என்று ஸ்ட்ராங்காக மறுப்பு தெரிவித்தான். அரவிந்தின் நோ வே என்கிற வார்த்தைகள் அவந்திகாவின் காதில் தேனாய் பாய்ந்து அவள் வயிற்றில் பாலை வார்த்தது. ச்சே, என்ன இருந்தாலும் இந்த அரவிந்த் பெரிய மனுஷன்தாயா. இப்படிப்பட்ட நேரத்துல கூட அமிர்தாவை விட்டு கொடுக்காம அமிர்தா பக்கம் நிக்கிறானே. இந்த விதத்துல யூ ஆர் கிரேட் அரவிந்த் என்று அவந்திகா அத்திப்பூத்த மாதிரி அரவிந்தை பாராட்டி கொண்டிருக்க, ஆகாஷிற்கோ அரவிந்தின் பதில் திகைப்பை கொடுத்தது. பிகாஸ் ஆகாஷை பொறுத்தவரை அவன் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒரு நல்ல பிளேயர். அதனால்தான் அரவிந்த் இந்த அளவுக்கு இறங்கி பேச வந்திருக்கிறான். சோ அரவிந்த் நிச்சயம் இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்வான் என்றுதான் ஆகாஷ் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அரவிந்தோ இப்படி ஒரு பல்டி அடித்திருக்க ஆகாஷிற்கு அடுத்து என்ன பேசுவது என்றே சில நொடிகள் புரியவில்லை.
ஆகாஷ் சுதாரித்து பேசுவதற்குள் அரவிந்த் திரும்பி அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, நீ ரூமுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் ஆகாஷோட பேசிட்டு வரேன் என்று அரவிந்த் அவளை அங்கிருந்து கிளப்பி விடுவதில் குறியாக இருக்க, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக நின்று கொண்டிருந்த அவந்திகாவோ அரவிந்தின் பேச்சை மீற முடியாமல் ஏமாற்றமாக உதட்டை சுளித்துக் கொண்டு அறைக்குள் சென்றாள். அவந்திகா அறைக்குள் சென்றதும் அரவிந்த் ஆகாஷை அவன் இருந்த அறைக்குள் அழைத்து சென்றான். நாம 2 பேரும் ஒரு பெட் வச்சுப்போமா? அந்த பெட்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும் என்று அரவிந்த் சேலஞ்ச் செய்ய, ஆகாஷ் அந்த பெட் என்ன ஏது என்று விசாரிக்காமலே ஐ எம் ரெடி என்று வேகமாக பதில் சொன்னான். உடனே அரவிந்த் அவன் போனில் இருந்த கேமை ஓபன் செய்து கொண்டு, இந்த கேம்ல யாரு 5 மினிட்ஸ்ல மேக்சிமம் லெவல் கிராஸ் பண்றோமோ அவங்கதான் வின்னர் என்று அரவிந்த் பெட்டையும் அந்த பெட்டின் ரூல்ஸை பற்றியும் விளக்கினான். ஆகாஷோ அந்த கேமை பார்த்து, இந்த கேமா? இது எனக்கு ஜுஜூபி, எப்படியோ நான் தான் வின்னரா இருக்க போறேன், எனிவே ஆல் தி பெஸ்ட் என்று ஓவர் கான்பிடென்டாக கூறிவிட்டு பெட்டுக்கு தயாரானான். போட்டி ஆரம்பமானது. அரவிந்தும் ஆகாஷும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு லெவலாக தாண்டி கொண்டிருந்தனர். இப்படியாக இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு கேமில் கலவரம் பண்ணி கொண்டிருக்க, அவந்திகாவோ தனியாக அந்த அறையில் கலவரப்பட்டு கொண்டிருந்தாள். அங்க என்னதான் நடக்குது? இந்த அரவிந்த் இன்னும் ஏன் வரல? அந்த ஆகாஷ் என்னவோ பெரிய இவன் மாதிரி கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்கான். வரலன்னு சொன்னா அவனை விட வேண்டியது தானே. இன்னமும் அவனோட இந்த அரவிந்துக்கு என்ன பேச்சுவார்த்தையோ. அந்த ஆகாஷ் நான் இருந்தப்பவே எனக்கு ஆப்பு வைக்க பார்த்தான், இப்ப வேற அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. இப்போ என்ன கண்டிஷன் போட்டுட்டு இருக்கானோ தெரியலையே என்று அவந்திகா தவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பாவம், அவளுக்கு எப்படி தெரியும் அவர்கள் பெட் என்னும் பெயரில் அவர்களின் இதயங்களை தாறுமாறாக துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்படியே 5 நிமிடம் ஓடியிருக்க ஒரு வழியாக போட்டியின் நேரம் முடிவடைந்திருந்தது. ஆகாஷ் யா என்று வெற்றி குரல் கொடுத்து கொண்டு அரவிந்தின் போனை எட்டி பார்க்க, அரவிந்தோ இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டாட் என்பது போல ஆகாஷ் தாண்டிய லெவல் எல்லாம் தாண்டி முன்னணியில் இருந்தான். அதை பார்த்த ஆகாஷிற்கு பயங்கரமாக ஷாக் ஆனது. ஆனால் ஆகாஷ் நல்ல பையனாக தோல்வியை ஏற்றுக்கொண்டு, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று சமத்தாக அரவிந்திடம் கேட்டான். எங்க டீம்ல ஜாயின் பண்றேன்னு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் என்று அரவிந்த் சொன்னதும், யாரியா இவன், பல்லு வளர்க்க பிரஷ் வாங்கினா கூட கான்ட்ராக்ட் போட்டு தான் வாங்குவான் போல இருக்கே, இதே வேலையாத்தான் நீ சுத்திட்டு இருப்பியாடா என்று அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கதறிக் கொண்டிருக்க, ஆகாஷ் அரவிந்தின் கண்டிஷனுக்கு ஓகே என்று சம்மதித்தான். அடுத்த நொடியே அரவிந்த் ஆகாஷிடம் கான்ட்ராக்ட் பேப்பரை நீட்ட, ஆகாஷ் அதை வாங்கி சைன் போட்டுவிட்டு அந்த பேப்பரை திரும்பவும் அரவிந்திடமே கொடுத்தான். அதை வாங்கியவன், குட், டுமாரோ நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு என் வீட்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், மீட்டிங்குக்கு நீங்களும் வந்துருங்க, மீட்டிங் டைம் 3 PM, டைமுக்கு வந்துருவீங்கன்னு நம்புறேன் என்று கெத்தாக கூறியவன் அந்த அறை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். சரியாக அந்த நேரம் அவந்திகாவும் ஆர்வம் தாங்காமல் அறையிலிருந்து வெளியில் வந்திருந்தாள். அரவிந்த் முகத்தை பார்த்தாலே அவன் சென்ற காரியம் சக்சஸ் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அதை கன்ஃபார்ம் செய்வதைப் போல அவனுக்கு பின்னாலேயே வந்த ஆகாஷ் see you tomorrow என்று கூறிவிட்டு புன்னகைக்க வேறு செய்தான். அதை பார்த்ததுமே அவந்திகாவிற்கு அவன் ஓகே சொல்லிவிட்டான் என்பது விளங்கியிருந்தது. ஆனால் அரவிந்த் என்ன செய்து அவனை சம்மதிக்க வைத்திருப்பான் என்பதுதான் விளங்கி இருக்கவில்லை. அவ்வளோ முரண்டு பிடிச்சிட்டு இருந்த ஆகாஷ் திடீர்னு எப்படி சம்மதிச்சான்? ஒருவேளை அரவிந்த் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவன்கிட்ட கெஞ்சிருப்பானோ? இல்லையே, இந்த அரவிந்தெல்லாம் அப்படி கெஞ்சுற ஆள் இல்லையே. ஆகாஷ் பணத்துக்கு அடி பண்ணிற ஆளும் இல்ல. சோ என்ன பணம் கொடுத்து லாக் பண்ண மாதிரி அவனை பணத்தால லாக் பண்ணிருக்க முடியாது. வேற என்னவா இருக்கும் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, அரவிந்தோ ஆகாஷுக்கு பாய் சொல்லிவிட்டு அவந்திகாவின் அருகில் வந்து சொடக்கு போட்டு அழைத்தான். எந்த உலகத்துல இருக்க?
கிளம்பலாமா என்று அரவிந்த் கேட்கவும் சரி என்று தலை அசைத்தவள் காரில் செல்லும் போது கூட அரவிந்த் ஆகாஷை எப்படி சம்மதிக்க வைத்திருப்பான் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்படி அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? சிவாஜி படத்துல வர்ற மாதிரி ஆபீஸ் ரூமுக்கு போய் பேசிக்கலாங்கிற துணியில ஆகாஷ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனவன் ரூம்குள்ள அப்படி என்னதான் பண்ணிருப்பான்? எப்படி ஆகாஷ ஓகே சொல்ல வச்சான் என்று அவந்திகா ஆர்வத்தில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று விதவிதமாக கற்பனை பண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா இப்படி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. இதற்கு மேல் விட்டால் யோசித்து யோசித்து அவந்திகாவின் மூளை வெடித்து சிதறிவிடும் போல என்று நினைத்தவன் அவனாகவே அதை பற்றி பேச ஆரம்பித்தான். ஆகாஷ் பொறுத்தவரை அவர் கேம்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்காரு. சோ அவர் இந்த வாய்ப்பை விடமாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் அவ்வளவு கான்பிடென்டா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவரும் ஓகே சொல்லிட்டாரு என்று அரவிந்த் ஆகாஷ் ஓகே சொன்னதற்கான காரணம் சோ சிம்பிள் தான் என்பது போல விளக்கம் கொடுத்தான். அதை கேட்டதும் அவந்திகாவின் ஆர்வம் அப்படியே குறைந்திருந்தது. சோ அரவிந்த் ஒன்னும் சம்மதிக்க வைக்கல. ஆல்ரெடி ஆகாஷே டீம்ல சேர்ற ஐடியால தான் இருந்திருக்கான். இது தெரியாம நான் தான் அரவிந்த் ஏதோ மேஜிக் பண்ணி அவனை சம்மதிக்க வச்சுட்டாங்கிற ரேஞ்சில யோசிச்சிருக்கேன் என்று அவந்திகா நார்மல் மோடுக்கு வந்தாள். அதற்கு பிறகு அவந்திகா அரவிந்திடம் இருந்து எந்த பதிலும் எதிர்பார்க்கவில்லை. அவனோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் விரும்பவில்லை. இருவரும் திரும்பவும் அமைதி எனும் மோடுக்கு சென்றிருக்க அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி என்று கார் ஸ்மூத்தாக போய்கொண்டிருந்தது. என்னதான் எல்லாமே ஸ்மூத்தாக மாறி இருப்பது போல இருந்தாலும் அவந்திகாவிற்குள் ஒரு புயல் வீசிக்கொண்டிருப்பதையும் மறந்துவிடக் கூடாதுதானே. பாகம் 168. அகிலன் அவந்திகாவிற்காக ஹாலிலேயே காத்து கொண்டிருக்க அவந்திகாவும் அரவிந்தும் வீடு வந்து சேர்ந்தனர். அதுவரை எதுவும் பேசாமல் முகத்தை என்று வைத்துக் கொண்டிருந்த அவந்திகா அகிலனை ஹாலில் பார்த்ததுமே நார்மல் மோடிற்கு வந்தாள். முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டாள். அகில், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? சாரிடா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க மாமா தான் லேட் பண்ணிட்டாரு என்று அவந்திகா நார்மல் குடும்ப வாழ்க்கை நடத்தும் இல்லத்தரசி ரேஞ்சுக்கு பேசினாள். அகிலனே அரவிந்தை மாமா என்றுதான் அழைத்து கொண்டிருந்தான். அகிலன் மாமா என்று கூப்பிடும் போது அவந்திகாவிற்கு அது கடுப்பாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவள் சந்தோஷமாக இருப்பதை காட்டிக்கொள்ள அதே வார்த்தையை வைத்துக் கொண்டு நடிக்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. அகிலனை பொறுத்தவரை அவனுக்கு இதுவரைக்குமே அவந்திகாவின் திருமணத்தை பற்றிய எந்த கிளாரிட்டியும் கிடைத்திருக்கவில்லைதான். இருந்தாலும் அவந்திகா எடுத்திருக்கும் முடிவு சரியானதாகத்தான் இருக்கும் என்று அவன் நம்பினான். அவளுக்காகத்தான் எந்த கேள்வியும் கேட்காமல் புதிதாக ஒருவனை பார்த்த மாத்திரத்திலிருந்து மாமா என்று உரிமையாக அழைக்க துவங்கினான். இப்படியாக இருவருமே பாச மலர்களாக ஒருவருக்காக இன்னொருவர் யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்க இவர்களுக்கு நடுவில் இருந்த அரவிந்திற்கோ இந்த மாமா என்ற வார்த்தை ஒரு கிறக்கத்தை தான் உண்டாக்கியது. பொதுவாகவே மாமா என்று மனைவி சொல்லும் போது அது கணவனுக்கு ஒரு கிக்கை கொடுப்பது இயல்புதானே. அப்படித்தான் அரவிந்திற்கும் அவந்திகா மாமா என்று சொல்லும் போதே கிக்காக இருந்தது. என்னவோ அவன் அவந்திகாவோடு மனம் ஒன்றி பல ஆண்டுகளாக வாழ்ந்து விட்டதை போன்ற உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. முழுதாக பட்டினியில் இருப்பவனுக்கு பாயாசம் கிடைத்தது போல அரவிந்த் இந்த உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவந்திகா அகிலனோடு ஹாலிலேயே அமர்ந்து விடவும் அரவிந்தும் வேண்டுமென்றே அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக ஏதோ போனில் பார்ப்பவனைப் போல சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். அவந்திகாவும் அகிலனும் பாச மழையை பொழிந்து கொண்டிருக்க அவர்களின் பாச மழையில் அரவிந்தோ தொப்பலாக நனைந்து வெடவெடத்து போய் கடுப்பில் ரூமுக்கு ஓடியே விட்டான். அரவிந்த் கடுப்பாவதை ஓரக்கண்ணால் பார்த்த அவந்திகாவிற்கு அது ஜாலியாகத்தான் இருந்தது. தன்னால் அவனை இந்த அளவுக்காவது
வெறுப்பேற்ற முடிந்ததே, இதுவே போதும் என்று சந்தோஷப்பட்டு கொண்டாள். இதே மாதிரி சாப்பிடும் போதும் அகிலனை வைத்து அவந்திகா வேண்டுமென்றே அரவிந்தை வெறுப்பேற்ற அரவிந்தோ பாதி சாப்பாட்டில் எழுந்து சென்றிருந்தான். இப்படியாக அவந்திகா அவளுக்கு கிடைத்த வாய்ப்பை பிடித்து கொண்டு அரவிந்தை வெறுப்பேற்றிய திருப்தியில் அகிலனோடு நேரத்தை ஓட்டிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக தூங்க வேண்டிய நேரம் வந்ததும் அகிலனை கெஸ்ட் ரூமுக்கு அழைத்து சென்றவள் மாஸ்டர் பெட்ரூமிற்கு முன் வந்து நின்றாள். என்னதான் ஊர் ஊராக சுற்றினாலும் கடைசியில் கூட்டுக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்கிற கதையாக அவந்திகா என்னதான் அரவிந்தை வெளியில் வைத்து வெறுப்பேற்றினாலும் இப்பொழுது அவள் இந்த அறைக்குள் தான் அடைக்கலம் புக வேண்டியதாய் இருந்தது. அவந்திகாவிற்கோ பெட்ரூமிற்குள் போவதற்கே கொஞ்சம் பீதியாகத்தான் இருந்தது. இந்த பெட்ரூம் தான் அவளுக்கு பலவித அனுபவங்களை வாரி வழங்கி இருக்கிறதே. அதனால் பதட்டமாக பெட்ரூம் கதவை பார்த்தவள் ஒருவேளை நேற்று மாதிரி இன்றும் அரவிந்த் தவறாக நடந்து கொள்வானோ என்று சில வினாடிகள் யோசித்துவிட்டு, அவந்திகா, இப்படியெல்லாம் நீ பயந்துட்டு இருந்தா இந்த லைஃப உன்னால வாழவே முடியாது. பயம்தான் உனக்கு எதிரி. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் ஒரு வழியாக அறைக்குள் நுழைந்தாள். என்னதான் அவந்திகா தைரியம் சொல்லிக் கொண்டாலும் பெட்டில் அமர்ந்திருந்த அரவிந்தை பார்த்ததும் அவளின் தைரியம் எல்லாம் ஜெட் வேகத்தில் ரிசைன் பண்ணிக்கொண்டு மாயமாய் மறைந்திருந்தது. அரவிந்தை பார்க்க முடியாமல் தடுமாறியபடியே அவந்திகா பாத்ரூமிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள். ஆனால் பாத்ரூமிலேயே எவ்வளவு நேரம்தான் அவளால் பொழுதை கழிக்க முடியும்? கொஞ்ச நேரம் பாத்ரூமுக்குள்ளேயே இருந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தவள் மறுபடியும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வெளியில் வர, இந்த முறை அவளை பயமுறுத்த பெட்டில் அரவிந்த் இருக்கவில்லை. அரவிந்த் பெட்டில் இல்லாததை பார்த்து அவந்திகாவின் கண்கள் அவனை தேட ஆரம்பித்தது. அரவிந்தோ அந்த அறையில் இருந்த சோஃபாவில் படுத்து தூங்கியிருந்தான். அதுவும் அந்த சோஃபா அரவிந்தின் உயரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவனுக்கு பாதி மட்டுமே ஆதரவு கொடுத்திருக்க, அந்த சோஃபாவில் உடம்பை குறுக்கி மடக்கி கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அரவிந்த் படுத்திருந்தான். ஆனால் அவந்திகாவிற்கோ அவனின் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷனை பார்த்து இரக்கமெல்லாம் வந்திருக்கவில்லை. சொல்ல போனால் அப்பாடா என்று பெருமூச்சை தான் விட்டு கொண்டாள். ஒருவேளை அரவிந்த் இன்னமும் பெட்டில் படுத்திருந்தால் அது அவந்திகாவை நிச்சயமாக பெரிதளவில் காயப்படுத்தத்தான் செய்திருக்கும். அவளுக்கு இந்த இரவு சிவராத்திரியாகவே போயிருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விடாமல் அரவிந்த் சோஃபாவில் படுத்திருப்பது அவந்திகாவிற்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. அன்று இரவு அவந்திகா ஓரளவுக்கு நன்றாகவே தூங்கியிருந்தாள். 2 நாள் உடல் களைப்பை அன்று இரவு தூக்கத்தில் அவந்திகா சரி செய்திருந்தாள். அவந்திகாவின் சோர்வை போக்கிய திருப்தியில் அடுத்த நாள் விடிந்தது. அரவிந்த் ஏற்பாடு செய்திருந்த கேம் கிளப் மீட்டிங் இன்றுதான் என்பதால் அவந்திகா அதற்கு தயாராக ஆரம்பித்தாள். அன்று வீக்கெண்டாக இருந்ததால் அவளுக்கு ஆபீஸ் லீவாகத்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அகிலனோடு நேரம் செலவிட்டவள் மதியம் போல அரவிந்தின் கேம் கிளப் வில்லாவிற்கு கிளம்பி போனாள். அவந்திகா அங்கு போய் சேருவதற்கு முன்பே அங்கு அவளின் டீம் மெம்பர்கள் ஆஜராகியிருந்தனர். அங்கு மொத்தமாக ஆண்கள் 6 பேரும் பெண் ஒருவருமாக 7 பேர் அசம்பிள் ஆகியிருக்க, அவர்களை ஆராய்ச்சி பார்வை பார்த்தவள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினசாக இருப்பதை கவனித்தாள். அந்த 7 பேரில் ஆகாஷும் ஒருவன். அவனை பற்றித்தான் ஏற்கனவே தெரிந்த கதைதானே. மீதி இருப்பவர்களை கவனித்தவள் அந்த டீமில் இருந்த பெண்ணை நோட் பண்ணினாள். அவளுக்கு அந்த டீமில் சேர்ந்திருப்பவர்களின் பெயர் மட்டுமே தெரிந்திருந்ததால் இவன் நிச்சயம் லிட்டில் குவீன் ஐடி பிளேயரா தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டாள். அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களின் ஒரிஜினல் பெயரை தாண்டி கேமிற்காகவே அவர்கள் வைத்துக்கொண்ட பட்ட பெயர்தான் அவர்களின் மேஜர் அடையாளமாக இருந்தது. சொல்ல போனால் அவந்திகாவிற்கும் அம்ரிதா என்கிற பட்ட பெயர்தான் அவளை கேமராக
அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சோ அவள் கையில் இருந்த அவர்களின் பட்ட பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த பெயருக்குரியவர் இவராகத்தான் இருக்கும் என்று அவளாகவே யூகித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். முதலில் அவளை அம்ரிதா ரோஹன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவள், இன்னைக்குதான் நம்ம ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்ட் டே, சோ உங்களை டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணிக்கோங்க என்று ஒவ்வொருவராக பேச சொன்னாள். முதலில் ஒருவன் எழுந்து, ஹாய் அம்ரிதா, ஐ எம் டைகர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். இந்த இடத்தை பொறுத்தவரை அவர்களின் ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்பது செகண்டரியாக இருந்ததால் அவர்கள் கேம் ஐடியின் பெயரை மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அவனுக்கு அடுத்ததாக ஒருவன் எழுந்து, ஐ எம் காட்ஃபாதர் என்று ஐடி பெயரை கூறினான். இப்படியாக அந்த டீமில் இருந்த ஒவ்வொருவரும் தங்களின் பெயரை சொல்லிக் கொண்டே வர, அடுத்து ஒருவனோ ஐ எம் லிட்டில் குவீன் என்று சொல்லவும் அதை கேட்டு அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. லிட்டில் குயின் என்று பெண் பெயர் இருந்ததால் அது பெண்ணாகத்தான் இருக்கும் என்று அவந்திகா கணித்து வைத்திருந்தாள். ஆனால் அவந்திகாவின் கணிப்பு டோட்டலாக தவறாக இருந்தது. அவந்திகா லிட்டில் குயின் என்று நினைத்த பெண்ணோ எழுந்து ஐ எம் ஜாக்கி ஜான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் அவந்திகாவிற்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் விளங்கியிருந்தது. ஆக இங்கு இருப்பவர்களின் பேசிக்கை புரிந்து கொள்வதே சிக்கலான விஷயம்தான். பேருக்கோ ஆளுக்கோ சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்கிறார்கள். சோ இன்னமும் கவனம் தேவை என்பதை உணர்ந்தவள் மேலும் கவனமாக அவர்களை கையாள துவங்கினாள். ஒரு வழியாக அனைவரும் இன்ட்ரோ கொடுத்து முடித்திருக்க அவந்திகா அந்த டீமில் அவர்களின் ரோல் என்ன என்பதை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஆனால் அவள் முழுதாக பேசி முடிப்பதற்குள்ளாக ஆகாஷ் அவளை பேச விடாமல் ஸ்டாப் செய்தான். ஒரு நிமிஷம் அம்ரிதா, நீங்க நல்ல பிளேயரா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் கூட இருக்கலாம், பட் இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். சோ இன்னமும் எனக்கு நீங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒர்த்தான பர்சனான்னு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு நல்ல பிளேயரா இருந்தா மட்டும் ட்ரெய்னராக தகுதி வந்துடாது என்று ஆகாஷ் திரும்பவும் முதலில் இருந்து ஆரம்பித்தான். அரவிந்த் என்னதான் போட்டி வைத்து ஆகாஷை தோற்கடித்து அவனை டீமில் சேர வைத்திருந்தாலும் ஆகாஷின் ஈகோ அம்ரிதாவிற்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள அவனை அனுமதித்திருக்கவில்லை. அவன் மட்டுமல்ல, அவன் பேசியதில் மற்றவர்கள் மனோபாவமும் அதே மாதிரிதான் மாறியிருந்தது. அவர்களுக்குள்ளும் அம்ரிதா தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அளவுக்கு திறமையானவள் தானா எனும் கேள்வி எழ ஆரம்பித்தது. அங்கிருந்தவர்கள் முகபாவத்தை வைத்தே அனைவருக்குள்ளும் இதே கேள்விதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா முதலில் இந்த சந்தேகத்தை உடைத்து ஒரு முடிவு கட்டுவதுதான் இப்போதைய அவளின் முதல் கடமை என்று முடிவெடுத்துக் கொண்டாள். பிகாஸ் சந்தேகம் என்பது விளை நிலத்தில் முளைக்கும் தேவையில்லாத களை செடி மாதிரிதானே. அதை வளரவிட்டால் அது விளை நிலத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட தேவையில்லாத களையை வளரவிட அவந்திகா விரும்பவில்லை. அதனால் ஆகாஷை பார்த்தவள், சோ உங்க சந்தேகம் தீரணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும் என்று அவள் கேட்க ஆகாஷோ சில வினாடிகள் யோசித்தான். பிறகு அவளை கிண்டலாக பார்த்தவன், ஒரு பெட் வச்சுக்கலாம் என்று அரவிந்த் ஆடிய ஆட்டத்தை அவந்திகாவிற்கே போட்டு காட்ட நினைத்தான். ஆகாஷால் இன்னமும் அரவிந்திடம் அவன் தோற்று போனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னதான் அரவிந்த் முன்னாடி தோல்வியை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னமும் அது அவனுக்குள் உறுத்தி கொண்டுதான் இருந்தது. அதனால் அந்த தோல்வி தந்த வலியை அவந்திகாவை வைத்து சரி கட்ட நினைத்தவன் போட்டியை விவரித்தான். ஒரு டீம் லீடருங்கிறவங்க முதல்ல அந்த டீம்ல இருக்கிறவங்களோட போட்டி போட்டு வின் பண்ணி காட்டணும். அப்பதான் அவங்க அந்த டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒர்த்தா இருக்க முடியும் என்று ஆகாஷ் பேச ஆரம்பித்திருக்கும் போதே அவன் எதற்கு அடி போடுகிறான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்திருந்தது. சொல்ல போனால் ஆகாஷ் சொல்வதில் தவறு எதுவும் இருக்கவில்லைதான். ஒரு டீமை வழிநடத்தி செல்ல இருப்பவர் திறமைசாலியாக இருந்தால்தான் அந்த டீமின் எதிர்காலமும் பிரைட்ஃபுல்லாக இருக்கும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் ஆகாஷின் எண்ணம்
அதுவாக மட்டும் இருக்கவில்லை. அவனை பொறுத்தவரையில் ஒரு பெண் எப்படி ட்ரெய்னராக இருக்க முடியும், அதுவும் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னும் ரேஞ்சில்தான் அவனின் பேச்சே இருந்தது. அவந்திகாவை தோற்கடித்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அளவுக்கு உனக்கு தகுதியே இல்லை என்று அவள் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்பதுதான் அவனின் நோக்கமாக இருந்தது. அதனால் அவந்திகா இப்பொழுது அவளின் திறமையை நிரூபித்தே ஆக வேண்டும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டாள். அவந்திகா பெட்டுக்கு சம்மதம் என்று சொல்வதற்குள்ளாகவே ஆகாஷ் அவன் லேப்டாப்பை ஆன் செய்து போட்டிக்காக கேமை ஓபன் பண்ணி கொண்டிருந்தான். அவந்திகாவும் எல்லாவற்றிற்கும் தயார் என்கிற நிலையில்தான் மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் விதி வலியது என்பது போல அவளின் கடந்த கால நினைவுகள் அவளுக்கு ஆட்டம் காட்ட துவங்கி இருந்தது. பாகம் 169. அவந்திகா நினைத்தது போல இந்த போட்டி அவளுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அவள் எதை மறக்க நினைத்தாலோ, எந்த கேமால் அவளின் கடந்த காலம் அவளை மீள விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறதோ அதே கேமை ஆகாஷ் ஓபன் செய்து வைத்திருந்தான். அந்த கேமை பார்த்ததுமே அவந்திகாவின் கைகள் அவளையும் அறியாமல் நடுங்க ஆரம்பித்தது. பழைய நினைவுகள் எல்லாம் அவந்திகாவின் கண்முன்னே படமாக ஓடிக்கொண்டிருக்க அவள் இமோஷனல் மோடிற்கு மாறியிருந்தாள். எவ்வளவு பெரிய கேடி கில்லாடியாக இருந்தாலும் எமோஷனலாக மாறியிருக்கும் போது அவர்களை வீழ்த்துவது எளிதாகி விடுகிறது அல்லவா? அப்படித்தான் அவந்திகாவும் இமோஷனல் வீக்னஸால் போட்டி ஆரம்பிக்கும் முன்னரே தோற்க ஆரம்பித்திருந்தாள். என்னால இந்த கேம் விளையாட முடியாது என்று அவந்திகா பழைய நினைவுகள் தந்த வலியால் வெடவெடத்து போய் பின்வாங்க, இதை புரிந்து கொள்ளாத ஆகாஷோ கேலியாக சிரித்தான். அங்கிருந்த மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு அவந்திகா இப்படி பின்வாங்குவது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்க, ஆகாஷிற்கோ அவனின் ஈகோவிற்கு வெற்றி கிடைத்தது போல குதூகலமாக இருந்தது. வெல், இப்பவாவது உங்க தகுதி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆகாஷ் நக்கலாக சொல்ல, அவந்திகாவிற்கோ அப்பொழுதும் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்திருக்கவில்லை. அவள் இப்பொழுது சென்டிமெண்டலாக லாக் ஆகி இருக்கும் நேரத்தில் அவளால் எதிலும் போக்கஸ் செய்ய முடியாது. அதுவும் ராஜனின் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த கேமை அவள் விளையாடி ஜெயிப்பது சாத்தியமே இல்லை என்று அவளுக்கு புரிந்திருந்தது. சோ இப்படிப்பட்ட நேரத்தில் அவந்திகா மட்டும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஆகாஷோடு போட்டி போட்டால் நிச்சயம் அவள் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியிருக்கும். ஒரு டீம் லீடராக இருந்து கொண்டு முதல் நாள் ட்ரெய்னிங்கிலேயே அவள் தோற்றுவிட்டால் அவளை பற்றிய டீம் மெம்பர்ஸின் ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? அவர்கள் துளி அளவுக்கு கூட அவந்திகாவை நம்ப மாட்டார்களே. சோ இப்படி ஒரு இமேஜ் டேமேஜ் செய்து கொள்வதை விட இப்போதைக்கு இந்த சவாலில் இருந்து பின்வாங்குவது ஒன்றும் அவ்வளவு மோசமானதாக இருந்துவிட போவதில்லை. அட்லீஸ்ட் அவர்களுக்குள் அவந்திகா திறமைசாலியா இல்லையா என்கிற சந்தேகமாவது ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சந்தேகத்தை அவந்திகாவால் எப்பொழுது வேண்டுமானாலும் சரி செய்துவிட முடியும் என்று சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு தீவிரமாக யோசித்தவள் மேற்கொண்டு அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க துவங்கினாள். உங்க சவாலை நான் அக்செப்ட் பண்ணாததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ராக்கி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ராங்கானவங்க தான். அதே மாதிரிதான் நானும். என்னோட கேம்ல நான் ஸ்ட்ராங் தான். ஆனா அதுக்காக ஏதாவது ஒரு கேம் கொண்டு வந்து போட்டி போட சொல்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. இன்ஃபேக்ட் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும் அவர் சப்ஜெக்ட விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் எடுக்க சொன்னா அது அவருக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது இல்லையா? இது எல்லா ஃபீல்ட்லயும் காமன் தான் என்று விடாமல் பேசிக் கொண்டிருந்தவள் ஒரு வினாடி அங்கிருந்தவர்கள் முகத்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள். இன்னமும் அவர்கள் யாரும் அவந்திகாவின் பேச்சால் கன்வின்ஸ் ஆகவில்லை என்பதை உணர்ந்தவள் திரும்பவும் அவளின் பேச்சு சாமர்த்தியத்தை காட்டத் துவங்கினாள். இப்போ இந்த டெஸ்ட் எதுக்கு? உங்க ட்ரெய்னர் வர்த்தா இல்லையான்னு செக் பண்ண தானே. ஆனா இந்த செக்கிங்கே அன்னெசரின்னு தான் நான் நினைக்கிறேன்.
எல்லா ப்ரொஃபசர்ஸ்க்கும் ஒரு டீச்சர் இருக்கத்தான் செய்றாங்க. எல்லா அத்லெட்டுக்கும் ஒரு சாதாரண கோச் இருக்காங்க தானே. அப்படித்தான் நானும் ஒரு சாதாரணமான ட்ரெய்னர். பட் என்னோட டீம் மெம்பர்ஸான உங்களை பெரிய அளவுல கொண்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண அரவிந்த் சார் ட்ரெய்னரை மட்டும் ஏனோ தானோன்னு செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு திறமை இருக்குன்னு நம்பினனாலதான் அவரே நேரடியா என்ன ட்ரெய்னரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. சோ நீங்க அவர் டெசிஷன் மேலேயாவது கொஞ்சம் நம்பிக்கை வச்சா பெட்டர் என்று அவந்திகா மூச்சு பிடிக்க பேசிக் கொண்டிருக்க ஆகாஷோ கிண்டலாக சிரித்தான். அமிர்தா, இங்க ஒன்னும் பேச்சு போட்டி நடக்கல. இப்படியெல்லாம் பேசுறதால எந்த யூஸும் இல்ல என்று அவன் நக்கல் அடித்தான். அவன் அப்படி நக்கல் அடிக்கவும் அவனை கூர்ந்து பார்த்தவள், ராக்கி, நீங்க ஆல்ரவுண்டர் பிளேயர்னு சொல்றீங்கல்ல, ஆனா உங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கத்தானே செய்யுது. அது உங்களுக்கு தெரியுமா என்று அவந்திகா அழுத்தமாக கூறவும் ஆகாஷோ பதறி போனான். என்னது, எனக்கு வீக்னஸ் இருக்கா? என்னது, என்னன்னு சொல்லுங்க பாப்போம் என்று அவன் பதறி போய் கேட்டதும் அவந்திகா மாஸ்டர் என்று உடனடியாக பதில் கொடுத்தாள். அதை கேட்டவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் பேச்சற்று நின்று விட்டான். ஆகாஷ் வாயை மூடிவிட்ட வெற்றி களிப்பில் அவந்திகா அங்கிருந்த ஒவ்வொருவரின் வீக்னஸையும் லிஸ்ட் போட ஆரம்பித்தாள். கேமில் எந்த இடத்தில் அவர்கள் தடுமாறுகிறார்கள், எது அவர்களின் பலம் என்று அவந்திகா புட்டு புட்டு வைத்தாள். அவந்திகா இப்படி அவர்களின் ஜாதகத்தையே சொல்லி இருக்க அதுவரையிலும் அவந்திகாவை அலட்சியமாக நினைத்து போன் நோண்டிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது சீரியஸ் மனநிலைக்கு வந்து அவந்திகாவை கவனிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் சீரியஸ் மோடிற்கு மாறி இருப்பதை கவனித்தவள், ஓகே கைஸ், இதுக்கு மேல ட்ரைனிங்க்கு நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அவந்திகா கேட்டதும் முதல் ஆளாக ஜாக்கி ஜான் பட்ட பெயர் வைத்திருந்த பெண் அவள் லேப்டாப்போடு எழுந்து வந்து அவளுக்காக அலாட் பண்ணி இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ட்ரைனிங்க்கு நான் ரெடி என்பது போல அவந்திகாவை பார்த்தாள். அவளை தொடர்ந்து மீதி இருந்தவர்களும் ஒவ்வொருவராக அவரவர் இடத்தில் அமர்ந்து கொண்டு ட்ரைனிங்க்கு தயாராகினர். ஆனால் இப்பொழுதும் ஆகாஷ் மட்டும் பிடித்து வைத்த பிள்ளையார் கணக்காக அமர்ந்திருக்க அவனை பார்த்த அவந்திகா கோபமாக ஒரு பார்வையை வீசவும் அவனும் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு வேறு வழி இல்லாமல் அவன் இடத்தில் வந்து அமர்ந்தான். ட்ரைனிங் இனிதே துவங்கியது. அவந்திகா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அங்கு யாருமே பர்சனலாக எதை பற்றியும் யோசித்திருக்க கூட இல்லை. அந்த அளவுக்கு ட்ரைனிங்கில் போக்கஸ்டாக இன்வால்வ் ஆகியிருந்தனர். அவந்திகா அந்த அளவுக்கு அவளின் சாமர்த்தியத்தால் அவர்களை இன்வால்வ் பண்ணி இருந்தாள். ஒரு வழியாக அவள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிந்திருக்க அவர்களை இரு டீமாக பிரித்தவள் அவர்கள் ட்ரெயின் ஆவதற்காக அவர்களுக்குள்ளே போட்டி வைத்தாள். அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களின் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தனர். இப்படியாக அவர்களின் முதல் ட்ரைனிங் செஷன் முடிந்திருக்க மணி 6 ஆகியிருந்தது. மணியை பார்த்த அவந்திகாவிற்கு அகிலனின் நினைவு வந்தது. அகிலன் இன்னும் கொஞ்ச நாள்தான் வீட்டில் இருக்க போகிறான். இந்த நாட்களிலாவது அவனோடு இருப்பது அவசியம் என்று உணர்ந்தவள் வீட்டிற்கு கிளம்பும் முடிவுக்கு வந்தாள். ஆனால் அவளின் டீம் மெம்பர்ஸோ இன்னமும் ஆர்வமாக விளையாடிக் கொண்டிருந்ததால் அவர்களை பார்த்தவள், ஓகே கைஸ், இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சது. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கேமை கண்டினியூ பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு போகணும்னாலும் கிளம்பலாம். சோ எதுவா இருந்தாலும் நோ இஷ்யூ, அது உங்க விருப்பம்தான் என்றவள், இப்போ நான் லீவ் ஆகுறேன், அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம் என்று கூறிவிட்டு அவந்திகா அங்கிருந்து கிளம்பினாள். அவளின் டீம் மெம்பர்ஸோ அவள் கிளம்புவதை கூட கண்டு கொள்ளாமல் மிகவும் ஆர்வமாக அடுத்த ரவுண்டை விளையாட ஆரம்பித்திருந்தனர். அவந்திகா அவளின் பேக்கை தூக்கி கொண்டு கதவுக்கு அருகில் வந்திருக்க யாரோ அவளை அமிர்தா வெயிட் என்று அழைப்பதை கேட்டதும் சடன் பிரேக் போட்டு நின்றவள் திரும்பி பார்க்க அங்கு டைகர் நின்று கொண்டிருந்தான். கேட் வர நானும் வரேன் என்று அவன் கூறவும்
அவந்திகா எதுவும் சொல்லாமல் புன்னகைத்து விட்டு நடக்க ஆரம்பித்தாள். அம்ரிதா, ஐ நோ நீங்க ஒரு நல்ல பிளேயர். உங்க லைவ் ஸ்ட்ரீம் கூட நான் பாத்திருக்கேன். அவ்ளோ சூப்பரா விளையாடுவீங்க. உங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சுட்டு செம்மையா கலக்குறீங்க. நீங்க கேம்ல ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். பட் நீங்க இதுவரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம்ல உங்க ஃபேஸ காட்டாததால நீங்க ஆவரேஜா இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டேன். பட் நேர்ல பார்த்தாதான் தெரியுது நீங்க ஒரு தேவதைன்னு என்று கண்கள் பளபளக்க அவன் பேசிக் கொண்டிருந்தான். அதற்கு அவந்திகாவால் தேங்க்ஸ் என்று ஒரே வார்த்தையில்தான் பதில் சொல்ல முடிந்தது. அவந்திகா தேங்க்ஸ் என்று சொல்லவும் அவனோ, நான் உங்க லாயல் ஃபேன். இப்போ நான் உங்க டீம் மெம்பர் வேற. சோ நீங்க தான் என்ன கைட் பண்ணணும். என்ன மட்டும் இல்ல, நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க தான் கைட் பண்ணி கூட்டிட்டு போகணும். அப்புறம் நீங்க என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அந்த வீக்னஸ கரெக்ட் பண்ணிக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று அவன் ரொம்பவே சாஃப்டாக பேசினான். அதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. மற்றவர்கள் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காத போது இவன் மட்டும் வந்து அவளிடம் இப்படி உதவி கேட்பது அவளுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அவனை பார்த்து புன்னகைத்தவள் அவன் வீக்னஸை சரி செய்வதற்கான வழியை பற்றி பேச ஆரம்பித்திருந்தாள். இருவருமே பேசிக்கொண்டு அந்த வில்லாவின் கேட்டிற்கு வெளியில் வந்து நின்றனர். அவர்கள் கேமை பற்றி பேசுவதில் தீவிரமாக இருக்க அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருந்த காரில் இருந்தவன் அவர்களை நோட்டம் விட ஆரம்பித்திருந்தான். அது வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அரவிந்தேதான். அந்த வில்லாவிற்கு கொஞ்சம் தூரத்தில் காரில் அமர்ந்தபடி அரவிந்த் அவர்களை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்றாலும் அவந்திகா சிரித்தபடி அவனோடு எதையோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று மட்டும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அரவிந்திற்கு அவந்திகாவின் இந்த சிரித்த முகம் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருந்தது. அதுவரை அகிலனோடு இருக்கும் போதுதான் அவந்திகா இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசுவாள் என்று அரவிந்த் நினைத்திருந்தான். ஆனால் இப்பொழுதுதான் அவள் புதிதாக ஒருவரோடு கூட இப்படி நல்லபடியாக சிரித்து பேசுவாள் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆக அவள் மற்றவர்களோடு எல்லாம் நல்ல முறையில்தான் இருக்கிறாள். அவனோடு இருக்கும் பொழுதுதான் முகத்தை மூஞ்சிலி மாதிரி மாற்றிக்கொண்டு கடுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்பதை மிக தாமதமாகத்தான் அரவிந்த் புரிந்து கொண்டான். இந்த புரிதலே அவனுக்கு ஒருவித எரிச்சலைத்தான் உண்டாக்கியது. தான் விரும்பும் ஒருவர் தன்னை தவிர மற்றவர்களோடு நல்ல உறவு முறையில் இருக்கிறார் என்பதை யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவரை அவந்திகாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அரவிந்தின் பார்வை டைகர் பக்கமாக எரிச்சலோடு திரும்பியது. அரவிந்தின் பார்வையை அவனுக்குள் இருந்த பொறாமை உணர்வை பறைசாற்றிக் கொண்டிருக்க, இப்படி அரவிந்த் இங்கு வந்து இவர்களை நோட்டம் விட்டு கொண்டிருப்பான் என்பதை அறியாத அவந்திகா ஒரு ட்ரெய்னராக அவளின் கடமையை ஆற்றிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவனிடம் பேசி முடித்தவள் அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு திரும்பி இருக்க, அவளின் பார்வையில் அரவிந்த் கார் தென்பட்டது. அவனின் காரை பார்த்தவள் அப்படியே ஷாக் ஆகி நின்று விட்டாள். அதுவரை புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்த அவளின் முகம் இறுக்கமாக மாறியிருந்தது. அதை பார்த்த அரவிந்திற்கு அவந்திகாவின் இந்த இன்ஸ்டன்ட் சேஞ்ச் இன்னமும் தான் கடுப்பை தந்தது. வேட்டையாடும் சிங்கம் கணக்காக உரிமை கொண்டிருப்பவனை பார்த்து அவந்திகாவால் எப்படி சிரிக்க முடியும் என்பதை அவன் அப்பொழுது கூட யோசித்திருக்கவில்லை. காதல் சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்வது சிரமம்தானே. பாகம் 170. அவந்திகா எதுவும் பேசாமல் அரவிந்தின் காரில் ஏறினாள். அதற்கு பிறகு இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கவில்லை. அரவிந்தோ, என்கிட்ட பேச மாட்டியா அவந்திகா என்பது போல மனதுக்குள் ஏங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. தொல்லை கொடுக்கவென்றே ஒருவன் இருக்கிறானே, அந்த சந்தோஷ் தான் கால் செய்திருந்தான். அவந்திகா அவனின் பேரை பார்த்துவிட்டு, இந்த டைனோசர் எதுக்கு கால் பண்றான் என்று சலித்துக் கொண்டே போனை எடுத்தாள். அவந்திகா காலை அட்டெண்ட் செய்ததும், அவந்திகா
சிங்கர் சஞ்சய் ஒரு பார்ட்டிக்கு போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பார்ட்டிக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வர நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நீ அந்த பார்ட்டிக்கு போய் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணு. ரீசெண்டா சிங்கர் சஞ்சய் நியூஸ்க்கு டிமாண்ட் அதிகமாவே இருக்கு. சோ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருங்கறத நாம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்ணதா இருக்கணும். பார்ட்டி நாளைக்கு மறுநாள் தான். சோ நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோ, ஓகேவா என்று சந்தோஷ் 2 நாள் பிறகு நடக்க போகும் பார்ட்டிக்கு இப்பொழுதே அவந்திகாவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தான். அவந்திகாவும் அதற்கு ஓகே என்று பதில் கூறிவிட்டு போனை வைத்தாள். போனை வைத்தவளுக்கு பயங்கர கடுப்பாக இருந்தது. இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அதற்கான சோர்ஸையும் ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி தருவது வழக்கம். சொல்ல போனால் அப்படி ஒரு ஏற்பாட்டை ஏற்கனவே நடந்த பார்ட்டியில் அனுவிற்கு செய்து கொடுத்திருந்தார்கள். அந்த பார்ட்டி நடந்த போது அனுவிற்கு சர்வராக அந்த பார்ட்டிக்குள் நுழைந்து உளவு பார்க்கும் அட்வான்டேஜை செய்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவந்திகாவிற்கோ எப்பொழுதுமே எந்த சலுகையும் உதவியும் செய்வதற்கு ஏஜென்சி முன் வந்ததில்லை. ஏஜென்சி என்று சொல்வதை விட ரேகாவும் சந்தோஷும் அவளுக்கு உதவி செய்ய கூடாதென்றே இந்த மாதிரி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அவந்திகா சிங்கர் சஞ்சயை மீட் செய்திருக்கிறாள். அதுவும் அவன் அரவிந்தின் ஃப்ரெண்ட் வேறு. அப்படி இருக்கும்போது எந்த சோர்ஸும் இல்லாமல் அவந்திகாவால் எப்படி அந்த பார்ட்டிக்குள் நுழைய முடியும்? அதை நினைத்துத்தான் அவளுக்கு எரிச்சலாக வந்தது. கோபத்தில் கை முஷ்டியை இறுக்கி சீட்டில் குத்துவிட்டு கொண்டு உதட்டை சுளித்து கொண்டாள். அதற்கு பிறகுதான் அவந்திகா அவள் காரில் அமர்ந்திருக்கிறாள். காரை அரவிந்த் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் என்பது நினைவு வந்து திரும்பி அவனை பார்த்தாள். மெதுவாக கார் ஓட்டிக் கொண்டிருந்த அரவிந்தோ அவ்வப்போது திரும்பி அவந்திகாவை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனை பொறுத்தவரை அவந்திகாவே பேச்சை தொடங்கினால் நன்றாக இருக்குமே என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு நடுவில் போனில் எதையோ பேசியவள் டென்ஷனாக சீட்டிற்கு ஒரு பஞ்ச் கொடுக்கவும் அவளுக்கு ஏதோ சிக்கல் வந்திருக்கிறது, அதற்காகவாவது ஹெல்ப் கேட்க தன்னிடம் பேசுவாள் என்று அரவிந்த் பேராசைப்பட்டு கொண்டு அவளை பார்த்தான். ஆனால் அவந்திகா அப்பொழுதும் கூட எதுவும் பேசாமல் அவனை குறுகுறுவென்று பார்க்கவும் அரவிந்திற்கு கொஞ்சம் நர்வஸ் ஆனது. அந்த நர்வஸில் அவன் காரின் கண்ட்ரோலை விட்டிருக்க கார் அங்கிருந்த ஒரு போஸ்ட் கம்பத்தில் மோதுவதை போல திசை மாறி செல்லவும் அரவிந்த் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தியிருந்தான். காரின் இந்த ஜர்க்கால் அவந்திகா பதறி போய் என்னாச்சு என்று சத்தமாக கேட்டாள். ஒன்னும் இல்ல, டென்ஷன் ஆகாத, நான் என்னன்னு பாக்குறேன் என்று சமாளித்தவன் இறங்கி போய் பார்க்க கார் டயர் அங்கிருந்த கூரான கம்பியின் மீது பட்டு பஞ்சர் ஆகியிருந்தது. அதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் எரிச்சலானது. அரவிந்த் டயரை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க காரில் இருந்த அவந்திகாவும் இறங்கி அவன் அருகில் வந்தாள். என்னாச்சு என்று அவள் கேட்டுக்கொண்டே டயரை பார்க்க டயர் பஞ்சர் ஆகி இருப்பது அவளுக்கு புரிந்ததும் அவளும் டென்ஷன் ஆனாள். பஞ்சரா? இப்போ என்ன பண்றது? ஆல்ரெடி இருட்டிருச்சு. மெயின் ரோட் வழியா வந்திருந்தா கூட லிஃப்ட் கேட்டு போயிருக்கலாம். இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என்று அவந்திகா டென்ஷனாக கத்த ஆரம்பித்தாள். ஹே, இப்போ எதுக்கு கத்துற? நீ மட்டும் தனியாவா நிக்கிற? நானும் தானே கூட இருக்கேன் என்று அரவிந்த் கூறியதும் எஸ், அதான் பயமா இருக்கு என்று வாய்க்குள் முணுமுணுத்தவள் கடுப்பில் காருக்குள் போய் அமர்ந்து கொண்டாள். அரவிந்தோ டயரை மாத்த காரில் ஸ்டெப்னி இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்க்க அவனின் கெட்ட நேரம் காரில் ஸ்டெப்னியும் இருக்கவில்லை. உடனே சம்பத்திற்கு கால் பண்ணி வர சொல்லலாம் என்று நினைத்து போனை எடுத்து பார்க்க நெட்வொர்க் கூட அவனுக்கு சதி செய்ய ஆரம்பித்திருந்தது. அவன் போனில் சுத்தமாக நெட்வொர்க்கே இல்லை. அதுவரை நிதானமாக இருந்த அரவிந்தோ இந்த முறை கடுப்பானான். காருக்குள் இருந்த அவந்திகாவை பார்த்தவன் அவளிடம் இப்பொழுது என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க அவளே காரில் இருந்து இறங்கி அவன் அருகில் வந்து நின்றாள். என்னவோ நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இன்னும் எதுவும் பண்ணாம இருக்கீங்க,
என்று கடுப்பாக அவள் கேட்கவும், ஸ்டெப்னி இல்ல என்று அவன் கூலாக பதில் சொன்னான். என்ன, ஸ்டெப்னி இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டர், உங்க கார்ல ஒரு ஸ்டெப்னி கூட வச்சுக்க மாட்டீங்களா என்று அவள் கத்தவும் அரவிந்திற்கோ இது அவமானமாகத்தான் இருந்தது. ஸ்டெப்னி இல்லாததுக்கு நான் என்னமா பண்ணுவேன் என்பது போல அவன் முகத்தை வைத்திருக்க, சரி ஸ்டெப்னி இல்லைன்னா என்ன, போன் பண்ணி வேற காரை வர வைக்கலாம்ல என்று அவள் அடுத்த வழியை சொல்லவும் அரவிந்த் அதற்கும் ஒரு பதிலை வைத்திருந்தான். போன்ல நெட்வொர்க் இல்ல என்று அவன் வாட்டமான குரலில் சொல்லவும் அவந்திகாவிற்கோ பயங்கர கடுப்பானது. என்ன, நெட்வொர்க் இல்லையா என்று ஷாக் ஆனவள், நெட்வொர்க் இல்லாத போனை எதுக்கு தான் வச்சிருக்கீங்களோ அதை தூக்கி தூர வீசுங்க என்று கடுப்பில் ஓவராக பேசியவள், இருங்க என் போனை எடுத்துட்டு வரேன் என்று காரில் இருந்த அவள் போனை எடுக்க போனாள். காருக்குள் வைத்திருந்த போனை எடுத்து கொண்டு வந்த அவந்திகா போனை அன்லாக் செய்து பார்த்ததும் அவளுக்கு மிகப்பெரிய ஷாக். பாவம், நெட்வொர்க் இல்லாத இடத்தில் அவள் போனில் மட்டும் எப்படி நெட்வொர்க் கிடைக்கும் எனும் சிம்பிள் லாஜிக்கை கூட யோசிக்காமல் கடுப்பில் கண்டபடி பேசியவள் அவள் போனை பார்த்ததும் அவள் போனிலும் நெட்வொர்க் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு திரு திருவென்று முழிக்க ஆரம்பித்தாள். அச்சச்சோ, ஏன் போன்லயும் நெட்வொர்க் இல்லையே, இது தெரியாம ஓவரா பேசிட்டேனே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த அரவிந்த் வேற குறு குறுன்னு என்னையே பாக்குறான். அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரி கதை தான் போல இருக்கே. சரி, சமாளிப்போ என்று அவந்திகா அரவிந்தை சமாளிக்கும் முடிவுக்கு வந்திருந்தாள். அவந்திகா அப்படி போனை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அரவிந்த் போனை அவள் கையிலிருந்து டக்கென்று பிடுங்கி பார்த்தான். ஹோ, இந்த போன்லயும் நெட்வொர்க் இல்லையா? நெட்வொர்க் இல்லாத போனை என்ன பண்ணணும்னு சொன்ன என்று கிண்டலாக கேட்டவன் அந்த போனை தூக்கி வீசுவதை போல பாவ்லா காட்டவும் அவந்திகா வேகமாக பாய்ந்து அவன் கையில் இருந்த போனை பிடுங்கிக் கொண்டாள். அது இந்த இடத்துல நெட்வொர்க் இல்லனா அதுக்கு ஏன் போன் என்ன பண்ணும் என்று அவந்திகா அப்படியே பல்ட்டி அடிக்க, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்பது போல அவளை கிண்டலாக பார்த்தவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான். போனில் நெட்வொர்க் இல்லை, அந்த இடத்தை சுற்றி ஆள் நடமாட்டமும் இல்லை, அதுவும் இரவு நேரமாக வேறு போய்விட்டது. அவந்திகாவை வேறு வைத்துக்கொண்டு இப்படி நிற்பது பாதுகாப்பானது இல்லை என்று அரவிந்திற்குள் ஓடிக்கொண்டே இருக்க இதெல்லாம் சேர்ந்து அவனை டென்ஷன் தான் பண்ணி கொண்டிருந்தது. இப்போ என்ன பண்ணலாம், பேசாம அப்படியே நடந்தே போயிடலாமா என்று அவந்திகா தயக்கமாக கேட்கவும் அரவிந்தோ அவளை கடுப்பாக திரும்பி பார்த்தான். எவ்வளவு தூரம் நடந்து போவ என்று அவன் கேட்கவும், இங்கதானே ஆள் நடமாட்டம் இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா யாராவது இருப்பாங்கல்ல, அங்க நெட்வொர்க் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குல்ல என்று அவந்திகா நொய் நொய் என்று பேசிக்கொண்டே இருக்க அரவிந்திற்கோ இவள் எதற்காக பேச ஆரம்பித்தாள் என்று ஆகிவிட்டது. அவந்திகா, ஒன்னு சொல்லட்டுமா என்று அரவிந்த் கேட்கவும், சொல்லுங்க என்று அவந்திகா அவன் என்ன சொல்ல போகிறான் என்று ஆவலோடு அவனை பார்த்தாள். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருக்கியா, என்னை யோசிக்க விடு பிளீஸ் என்று அவன் கூறவும் அவளோ, நான் எதுவும் பேசல, நல்லா யோசிங்க என்று கூறிவிட்டு கையை கட்டியபடி திரும்பி நின்று கொண்டாள். அரவிந்திற்கோ என்ன யோசித்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. சில வினாடிகள் யோசித்தவன், நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம், இப்போ வேற வழி இல்ல என்று மெல்லிய குரலில் கூற அதை கேட்டவள், என்ன சொன்னீங்க, கேக்கல என்று வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றினாள். நீ சொன்னதுதான் சரி, கொஞ்ச தூரம் நடந்து போய் வேற வழி இருக்கான்னு ட்ரை பண்ணலான்னு சொன்னேன், போதுமா என்று அரவிந்த் சத்தமாக கூறவும், புரிஞ்சா சரிதான் என்று கேலியாக சிரித்துவிட்டு அவளின் பேக்கை எடுத்துக்கொண்டு அரவிந்த் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். போனில் நெட்வொர்க் வருகிறதா என்று பார்த்து கொண்டே அவர்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் ரோடு பக்கமாக வந்து சேர்ந்திருந்தனர். மெயின் ரோட்டுக்கு பக்கமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும், போன்ல நெட்வொர்க் வருதான்னு பாக்குறேன் என்று அவந்திகா போனை பார்த்தாள். அவள் போனிலோ நெட்வொர்க் வருவதற்கு பதிலாக சார்ஜ் போய் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. ஓ மை காட்,
என்று அவள் சத்தமாக கத்தவும் அரவிந்தோ பயந்து போய், என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டான். போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு என்று அவந்திகா சினுங்கிக் கொண்டே கூறவும், இதுக்குத்தான் இப்படி கத்துனியா என்பது மாதிரி ஒரு பார்வை பார்த்தவன் அவன் போனை எடுத்து பார்க்க அவன் போனிலோ இன்னமும் நெட்வொர்க் வந்திருக்கவில்லை. இன்னுமா நெட்வொர்க் வரல? நாம என்ன அமேசான் காட்டுலயா மாட்டிட்டு இருக்கோம்? சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி சிட்டி பக்கமா தானே இருக்கோம். இங்கேயே நெட்வொர்க் இல்லனா அப்ப வேற எங்க போறது என்று அவள் சலித்து கொள்ள அரவிந்த் எதுவும் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தான். அரவிந்தை பொறுத்தவரை இந்த இரவும் அவந்திகாவோடு தனிமையில் இப்படி நடந்து போவதும் பிடித்திருக்கவே செய்தது. இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் அவன் மனதுக்குள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். இவ்வளவு நேரமாக ஒரு வார்த்தையாவது பேசுவாளா என்று அரவிந்த் ஏங்கிக் கொண்டிருக்க, இப்பொழுது அவந்திகாவோ சூழ்நிலை கொடுத்த பதட்டத்தில் அரவிந்தின் கையை பிடித்து கொண்டு அவனுக்கு நெருக்கமாக நடந்து கொண்டிருப்பது அவனுக்கு இதமாகத்தான் இருந்தது. ஆனால் அவந்திகாவிற்கோ நேரம் ஆக ஆக அகிலனை பற்றிய கவலைதான் அவள் மூளைக்குள் ஓட ஆரம்பித்திருந்தது. அகில் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே, அவன் என்னை எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருப்பான். லேட் ஆகும்னு கூட என்னால அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அகில் என்ன நினைச்சு இப்போ டென்ஷனா தான் இருப்பான். எல்லாம் இந்த அரவிந்தாலதான். ஆள் இல்லாத ரூட்ல கூட்டிட்டு வந்து சிக்க வச்சுட்டான். எல்லாத்தையும் விட இந்த அரவிந்தோட இப்படி தனியா மாட்டிக்கிட்டதுதான் பெரிய தலைவலியே. கடவுளே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? விலகி போக நினைச்சா திரும்ப திரும்ப இவன்கிட்டயே கொண்டு வந்து நிறுத்துறியே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? என் மேல பாவப்பட்டு சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி காட்டு கடவுளே என்று அவந்திகா மனதுக்குள் வேண்டிக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் அரவிந்த் இந்த தனிமை இன்னும் நீள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்க, அவந்திகாவோ சீக்கிரம் இதை முடிச்சுவை என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். இப்படி இருவரும் இருவேறு மனநிலையில் இருந்து கொண்டு வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்க, இவர்களில் யாருடைய ஆசையை நிறைவேற்றுவது என்று கடவுளே கொஞ்சம் குழம்பித்தான் போனார். ஆனால் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்துதானே ஆக வேண்டும். அப்படி ஒரு முடிவும் அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தது. இருவரும் நடந்து கொண்டிருக்க அவர்களுக்கு கொஞ்சம் தொலைவில் ஏதோ ஒரு வண்டி வருவது மாதிரி வண்டியின் லைட் வெளிச்சம் தெரியவும் அவந்திகாவிற்கு குஷியானது. அங்க பாருங்க, ஏதோ வண்டி வருது என்று அவந்திகா சந்தோஷமாக கூறவும் அரவிந்த் முகம் கொஞ்சம் வாடி போனது. எப்படியோ என் வேண்டுதல நிறைவேற்றிட்ட கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் என்று அவந்திகா நடக்க போவது புரியாமல் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்திருந்தாள். அரவிந்தோ அவன் வேண்டுதல் நிறைவேறாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அரவிந்த் இப்படித்தான். சொல்ல போனால் அரவிந்த் நல்லவன்தான். என்ன ஒன்று, இந்த கோபத்தை மட்டும் விட்டுவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்பது அவனுக்கு எப்பொழுதுதான் புரியுமோ. பழையது கழிதல், புதியது புகுதல்னு கோபதாபங்களுக்கும் ஒரு போகிய கொண்டாடுனா போதும், எல்லாமே சிறப்பாகிவிடும் தானே. அது புரிந்தால் சரி. ஓகேங்க, அவங்க கிடக்கட்டும். இன்னைக்கு போகி திருநாளாச்சே. சோ அழகிய தீயே ரசிகர்கள் அனைவருக்கும் அழகிய தீயே டீம் சார்பாக போகி தின நல்வாழ்த்துக்கள்.